ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட பெஸ்ட் 5 தக் இன்சிடென்ட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே செல்லம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, நாங்க இது வரைக்கும் போட்டதுலயே எந்த தக்கு இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. யங் ஜெனரேஷனோட பெரிய இன்ஸ்பிரேஷன் விவேகானந்தர். அவர் ஒரு வாட்டி ட்ரெயின்ல போகும்போது அவருக்கு ஆப்போசிட்ல 2 பொண்ணுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவரோட ட்ரெஸ்ஸை வச்சு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை டீஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படும் போது அவர் கையில இருக்க வாட்சை பாக்குறாங்க. அதுல ஒரு பொண்ணு அவர்கிட்ட வந்து உட்கார்ந்து, உன் வாட்சே எனக்கு கொடு, இல்லனா நீ என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. ஆனா விவேகானந்தர் காது கேட்காத மாதிரி நிக்கிறாரு. அந்த பொண்ணு முழிக்கிறாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல, அதனால நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்கன்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் ஒரு பேப்பர்ல எழுதி தராங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தர் சொல்றாரு, இந்த பேப்பரை வச்சு இப்ப நான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு. ஜல்லிக்கட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேன் பண்ணும்போது நார்த் சைட்ல இருந்து வந்து தமிழ்நாட்டுல ஸ்டே பண்ணவங்க கூட ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவங்க சும்மாவா விடுவாங்க? ஜல்லிக்கட்டு பத்தி பேச ஸ்ரீகாந்த் போறாரு. இவரை ஸ்ரீகாந்த் சொன்னா தெரியுமோ இல்லையோ, ஆனா ஸ்ரீகாந்த் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் அங்க போய் பேசுறாரு. அப்படி என்ன பேசுறாருன்னா, ஜல்லிக்கட்டு இல்லாச்சு மாடுங்க தான் கஷ்டப்படுது, ஆனா ரெஸ்லிங்ல மனுஷனை நாக் அவுட் பண்ணி போடுறாங்க. அப்படி பார்க்க போனா நீங்க ஃபர்ஸ்ட் பேன் பண்ண வேண்டியது ரெஸ்லிங் தான் சொல்றாரு. அடுத்து அந்த கான்வர்சேஷனை எப்படி எடுத்துட்டு போறாருன்னு நீங்களே பாருங்களேன். Bowling at 150 kilometers an hour. Cricket is a sport, fine. You have a bat and a ball. It's more on your abilities. But in boxing, you are supposed to get hit and knock him down and hit him down, and then you say 1, 2, 3, 4, and you count 10 is knocked out. That's why you call it knockout, right? Yeah. So is that cruelty to mankind or not? So if you're banning Jallikattu, then ban boxing. My dear friends, I am from Tamil Nadu. நான் இப்போ சொல்றேன், தமிழ்லயே பேசுவேன். தமிழ்நாட்டு எங்களோட பண்பாடு, எங்களோட கல்ச்சர் ஆயிரமா போயிட்டு இருக்கு. பல 1000 வருஷங்களா போயிட்டு இருக்க கல்ச்சரை திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணா நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம். 2017 மும்பை வெர்சஸ் புனே மேட்ச் நடக்குது. அப்போ கமெண்டேட்டரா இருந்த கெவின் பீட்டர்சன், நான் டோனியை விட பெரிய கல்ஃப் பிளேயர்னு சொல்றாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டோனியோட ரிப்ளே எப்பவும் வேற லெவல்ல தக்கா இருக்கும்னு. அவர் எப்படி ரிப்ளே பண்றாருன்னு நீங்களே பாருங்க. Yeah, you're looking good, mate. Can you just do me a favour? Can you just whisper in MS's ear that I'm a better golfer than him, please? I'll do that after this ball. Thank you. Come on, you've got an opportunity now. Please tell him. Please tell him. Yeah, Kevin Peterson बोल रहा है कि वो आपसे better golfer है. He's still my first test wicket. Now then, has he got a little better? Yes, he has. புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்ற எல்லாரும் ஃபன்னா காமெடியா இருக்கிற மாதிரி தான் கேட்டகரியை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போர் அடிச்சாதான் யூடியூப் பக்கமே வருவோம். சோ அந்த போர் அண்ட் டென்ஷன்லாம் கம்மியாகிற அளவுக்கு வீடியோஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி தான் இவரும் 2018ல ஒரு யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி எல்லார் போலயும் அவரும் மூவிஸ், கரண்ட் ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அதை பத்திலாம் ட்ரோல்ஸ் போடுறாரு. ஆனா அது கொஞ்ச நாளே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. என்னடா எல்லாரும் பண்ற மாதிரியே நார்மலா இருக்கேன்னு யோசிக்கிறாரு. அப்போதான் சும்மா இங்கிலீஷ் தக் லைஃப் வீடியோஸை பாக்குறாரு. ஓகே, இது இங்கிலீஷ்ல இருக்கு, நம்ம ஏன் அதை தமிழ்ல ட்ரை பண்ண கூடாதுன்னு டிசைட் பண்ணி யூடியூபர்ஸ் தக் லைஃப் வீடியோவை யூடியூப்ல அப்லோடும் பண்றாரு. அதை அப்லோட் பண்ணிட்டு அவரோட ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்ட்டு YT ஸ்டுடியோவை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட ஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி உன் வீடியோவை பாத்தியான்னு கேக்குறாரு. ஆனா அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடான்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த வீடியோக்கு 1 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. அதுவும் 2018லயே. நம்ம இவ்வளவு நேரம் யாரை பத்தி பேசிட்டு இருந்தோம்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர் யூ ஓகே பேபி சேனல் தாங்க. அவர் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காருன்னா, அவரோட பிளாக் சேனல் எந்த ஒரு வீடியோஸும் போடுறதுக்கு முன்னே அவருக்கு 9050 சப்ஸ்கிரைபர்ஸ் வர அளவுக்கு.
இவர் பேர் டுவைன் ஜான்சன். இந்த பேர் சொன்னா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ரெஸ்லிங் டாக்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் சின்ன வயசா இருக்கும் போதே அவரோட அப்பா அம்மாக்கு டைவர்ஸ் ஆயிடுது. அப்புறம் அவர் அம்மா கூட தான் இருக்காரு. வீட்டு ரெண்ட்டை கொடுக்க முடியாம அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. அப்போ அவர் மைண்ட்ல இருந்ததெல்லாம் மணி மட்டும்தான். அவருக்கு ஹெல்ப் பண்ணவும் யாரும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போதைக்கு அவருக்கு மணி சம்பாதிக்க திருடினா மட்டும்தான் டெய்லி லைஃப ரன் பண்ண முடியும்னு திருட ஆரம்பிக்கிறாரு. அது மாதிரி திருடி 8 முறை ஜெயிலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் திருடுறத விட்டுட்டு ஃபுட்பால் அகாடமில ஜாயின் பண்றாரு. அவரோட லைஃப்ல இதுதான் டர்னிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் அவரோட லைஃப் ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறாரு. எப்பவும் நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னாதாங்க இருக்கும். அதே போலதான் அவரை ஃபுட்பால் அகாடமியை விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. அப்போ அவர் கையில இருந்த அமௌண்ட் வெறும் $7 தான். மறுபடியும் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்க்கு வந்துடுறாரு. ரெஸ்லிங்ல அப்பதான் அவருக்கு சான்ஸ் கிடைக்குது. அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு நிறைய சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ண எல்லா கம்பெனிக்கு நேமும் $7 தான். இப்போ இவரோட கரண்ட் நெட்வொர்க் $320 million. நம்மளோட போன வீடியோல கொரோனா வேக்சின் போட்டீங்களான்னு கேட்டிருந்தோம். அதுல போட்டுட்டேன்னு 18%, இன்னும் போடணும்னு 13%, போடுற ஐடியாவே இல்லைன்னு 56%, வேக்சின் அப்படின்னா என்னன்னு 6%, அதர்ஸ் 7% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எஸ்டி எடிட்ஸ்ன்றவங்க இன்னும் போடலன்னு சொல்லியிருக்காங்க. விஜயகுமார்ன்றவங்க கொரோனா வேக்சின் போட்டாங்க போல, அதனால கொரோனா வேக்சின் போட்டா அவங்க கொடுத்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க, அப்பதான் ஃபீவர் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷைலன் டென்னிஸ்ன்றவங்க எனக்கு 12 வயசு தான் ஆகுது, அதனால கொரோனா வேக்சின் போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் ஏ ஃபேன் ஆஃப் டிஜிபி சிங்கம்ன்றவங்க எனக்கு 13 வயசு தான் ஆகுது, அதனால வேக்சின் போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரவணா சோனுன்றவங்க நான் இன்னும் போடலன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் கிரியேஷன்றவங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் ஹவுஸ் கேமிங் இன்னும் வேக்சின் போடலன்னு சொல்லியிருக்காங்க. FF பேட்டில் கிரவுண்ட் ராயல் COCன்றவங்க நான் சின்ன பையன் எனக்கு போட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரஸ்வதி பாலாஜின்றவங்க எனக்கு 10 வயசு ஆகுது, அதனால போட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்மு உதயான்றவங்க நான் சின்ன பையன் அதனால வேக்சின் போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தனுஷ் ஆர்ன்றவங்க ஆஃப்டர் 1 வீக்னு சொல்லியிருக்காங்க. 1 வீக் கழிச்சு போடுவாங்க போல. சதிகாசன்றவங்க எனக்கு பிடிக்கல, நான் வீட்லயே சேஃபா தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார் நிகின்றவங்க வேக்சின் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சுதா செந்தில்ன்றவங்க அவங்களோட வயசு 11 தான் ஆகுது, அதனால வேக்சின் போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ராமலிங்கம் பிளேயர்ஸ்ன்றவங்க எனக்கு இன்னும் 18 வயசு ஆகல, அதனால வேக்சின் போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அசோக் குமார்ன்றவங்க வாய்ப்பில்ல கொரோனா வேக்சின்லாம் போடன்னு சொல்லியிருக்காங்க. உதயா பீஸ்ட்ன்றவங்க எனக்கு 16 வயசு தான் ஆகுது, அதனால போடலன்னு சொல்லியிருக்காங்க. ஜீசன் மன்சூர்ன்றவங்க எனக்கு வேக்சின் போட பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அயன் லோகேஷ்ன்றவங்க எங்க ஊர்ல யாராவது போட்டா நான் போட்டுக்கலான்னு இருக்கேன், ஆனா யாருமே போட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விக்கி ஷானுன்றவங்க போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தம்பி? அக்ஷய் ஸ்ரீராம்ன்றவங்க அவ்வளவு வயசு ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. நிலான்றவங்க ஏஜ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. TSS கேமிங்ன்றவங்க போடலன்னு சொல்லியிருக்காங்க. கிங் ஆஃப் ஹெல்ன்றவங்க இன்னும் வேக்சின் போடலன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க.